வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இனி ஒன்றுமே சரி வராது, இனி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அழிஞ்சு போயிட்டுது, இந்த வெள்ளத்தோட இந்த நிலச்சரிவோட இந்த டிசாஸ்டரோட எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் நினைக்க வரும் எல்லாருக்கும். இதோட எல்லாம் முடிஞ்சு இனி பிஸ்னஸ் ஒன்றும் செய்யலாது, இனி தொழில் ஒன்றும் செய்யலாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது இல்லை உண்மை. அதையும் தாண்டி இதுவும் கடந்து போகும் இந்த மாதிரி அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஏன்டா ஒருத்தன் இருந்தான் கொரோனா காலத்தில், இந்த ஸ்டோரியை நல்லா கேளுங்க, கடைசி போக்கு கேளுங்க. முக்கியமான விஷயம், ஒருத்தன் இருந்தான் கோவிட் காலத்தில் கிட்டத்தட்ட 15-16 கோடிகள் கடனாகி காசுகள் இறுகி லொஸ்ட் ஆகி போட்டு அந்த கடன் அந்த கஷ்டம் அந்த இறுக்கம் வந்தவனை தேடி பிரச்சனையை போட்டவனை தேடி போலாந்துக்கு போகிறான். ஓகே, போலாந்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் மாடி ஹோட்டலில் போய் 2 மொட்டை மாடியிலேருந்து யோசிக்கிறான், இந்த வாழ்க்கை இதுக்கு பிறகு எனக்கு முன்னுக்கு வரையலாது, நான் கீழே பாய்வோமா என்று யோசிக்கிற நேரம் 2 விஷயம் படுது. ஒன்று, தற்கொலை ஒரு முடிவல்ல, இது ஒரு பெரிய பாவம். இது பாவப்பட்டது நீங்கள் ஒரு நாளைக்கு மௌத்தாயினத்துக்கு பிறகு உங்களுடைய இறப்புக்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியே இல்லை. ஒன்று. 2வது, கோழைகள் தோல்வி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதவர்கள் மட்டும்தான் தற்கொலையில் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறான். நினச்சி போட்டு அவன் என்ன செய்கிறான்டா, அந்த முடிவிலிருந்து மாறி திருப்பப்பட்டு இரவு பகலாக கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தூங்கி வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி போட்டு ஹார்ட் ஒர்க்கோட டெடிக்கேஷனோட நல்லா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறாரு. புதிய புதிய விஷயங்களை தேடி வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் போகிறதுக்கு இல்லை, அவரோட முழு கடனையும் முழு காசையும் திருப்ப கொடுத்து வியாபாரத்தில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் திருப்ப கொடுத்து போட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. இப்படி லேசுப்பட்ட வேலை இல்லை, இதை நினச்சிக்கொள்ளுங்க. இது ஒரு மனுஷனுக்கு நினைச்சு கூட பார்க்கலாது. இதுக்கு ஹார்ட் ஒர்க் தேவை, டெடிகேஷன் தேவை, அதோட இறைவனுடைய உதவி தேவை. நம்மளுக்கு இறைவனுடைய நம்பிக்கை தேவை. இறைவன் எங்களுக்கு உதவி செய்யணும். அது எப்படி உதவி செய்யணும்னா, நம்ம யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருந்தால், மனசாலையாவது ஒரு யாருக்கும் அநியாயம் செய்யாமல், ஒருத்தருக்குமே ஒரு சின்ன ஒரு அநியாயம் கூட செய்யாமல் வாழ்க்கையில் இருந்திருந்தால், கெட்ட வேலைகள், சூதாட்டங்கள், பெண்கள் சமாச்சாரம் இதில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு இறைவன் உதவி கிடைக்காது. இது எல்லாத்தையும் செய்யல இறைவா, நான் இதொன்றையும் செய்யலை, உனக்காக இவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருந்தும் ஐரோப்பாவில் தன் நாட்டில் இவ்வளோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சிடும், இந்த தவறொன்றும் நான் செய்யலை, ஆகவே என் மன மரியாதையை காப்பாற்றி என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுவித்தா என்று அவன் துவா கேட்டான். இறைவன் கடைசியில் அவனுக்கு ஆக லேசாக சீனி தண்ணியில் கரைவது போல அவன் பிரச்சனை எல்லாத்தையும் கரைச்சி கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் அவன் வாழ்க்கையை ஒரு நிலைப்படுத்தி போட்டு முழுக்க அவர் கடப்பட்டிருந்த கடனை கொடுத்து போட்டு அவர் சொத்துக்கள் எல்லாம் வாங்கி வாகனங்கள் வாங்கி வாழ்க்கையில் மீண்டும் மனிதனாக மாறி நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையை இதை கொண்டு வந்திருக்கிறான்டா லேசிப்பட்ட வேலையில். அப்படிப்பட்ட ஒருவன் தான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னுக்கு இந்த வீடியோ போகிறேன். இது உலகாலம் நான் சொன்ன விஷயங்கள் இல்லை, இது இந்த நிலைமையில் உங்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறேன். நானும் ஒரு கட்டத்தில் இது போன்ற டிசாஸ்டரை பார்க்க பெரிய டிசாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. அது உங்களுக்கு யாருக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த டிசாஸ்டர் அவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து முன்னுக்கு வந்திருக்கிறேன். 0லேருந்து கோவிட் காலத்தில் 5000 அடுப்பதற்காக கியூவில் நின்றுருக்கிறேன், போலில் நின்றுருக்கேன். கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு மக்கள் பார்ப்பாங்களோ, என்ன தெரிஞ்சவங்க பார்ப்பாங்களோ, பார்த்தா மான பிரச்சனை என்று நினைச்சும் கூட, அந்த கேவலத்தை தெரிஞ்சும் கூட வீட்டில் குடும்பம் சாப்பிடாம இருக்குதுன்றதுக்காக அந்த கியூவில் நின்று போலியில் நின்று அந்த 5000 ரூபாய்க்கு நின்றுருக்கேன். அதுவும் கடைசி வரை கிடைக்கல. என்ன கொழும்புல கொடுக்க மாட்டாங்க, பிற ஊரில் இருக்குது வரவங்களுக்கு. அப்படி நிலைமை, அப்படியான கஷ்டம். அப்படி நினைச்சு பாருங்க, 5000 ரூபாய் கொடுத்தா கியூவில் நின்றா 0லேருந்து ஸ்டார்ட், மைனஸ்னு சொல்லணும், மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி முன்னுக்கு வந்திருக்கு. அப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கு கையில்? ஒன்றுமே இல்லை. சொந்த வாகனம் இல்லை, சொந்த வீடு இல்லை, பிசினஸுக்கு போகிறது காசு இல்லை, எல்லாத்தையும் அழிவு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த அழிவுலிருந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து இறைவன் உதவியால் முன்னுக்கு வந்து காட்டுவேன். இதுதான் நான் நண்பர்களுக்கும் சொல்கிறேன், இந்த இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் நான் சொல்கிறேன். இளவல் எடுத்துட்டு இருக்கிறவங்க, பிசினஸ்காரர் எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது இதோட எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகி முடிஞ்சு வாழ்க்கை முடியும் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் பதில் தரேன். எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், எப்படி கஷ்டப்படணும், எந்த நுணுக்கங்களை பாவிக்கணும். எனவே யாரும் கீழே விழுந்து விட வேண்டாம். இதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு.